ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வழக்கமாக நம்ம செய்கிறது மாதிரி இல்லாமல் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, நல்ல ஹெல்த்தியானதும் கூட, கார சட்னியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நான் 1.5 கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்திருக்கேன். இது கூட சேர்க்குறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 1 கப் அளவுக்கு பட்டாணி, 3/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சாதாரணமாக நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி, அப்படி இல்லைனா நீங்கள் பச்சரிசி கூட சேர்க்கலாம். 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நைட்லாம் ஊறினதுக்கப்புறம் இதில் இருக்க தண்ணியெலாம் சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3-4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கெட்டியான மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மாவு ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவு இந்தளவுக்கு கெட்டியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் அடை மாதிரி ஊற்றி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஒரு தவா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் மாதிரி மாவு உள்ளே சேர்த்து ரொம்ப மெலிசாலாம் தேய்க்க வேண்டாம், இந்த மாதிரி லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. விருப்பப்பட்டிங்கன்னா மேலே கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1-1.5 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சு அப்படியே இருக்கட்டும். ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததோ இதை நம்ம திருப்பி விடலாம். சிம்மில் வச்சு ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. கார சட்னியோட இது ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதே அளவோடு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.